அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வடகிழக்கு பருவமழை துவங்கி பல்வேறு பாகங்களில் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது மழையினுடைய காலமும் கூட. பல இடங்களில் நாம் மீடியாவில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை அச்சுறுத்துறது. போன வருஷம் மாதிரி வந்துடுமோ, அங்கிட்டு இங்கிட்டு வெள்ளம் வந்துடுமோ, பெரிய மழை ஆபத்தை தந்துவிடுமோ என்றெல்லாம் நமக்கு எண்ண தோன்றுது. இதில் யதார்த்தமாக அந்த எண்ணம் வர்றது தப்பு இல்லை. அதே நேரத்தில் மழை என்பது அல்லாஹுவின் அருள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, இல்லையா? நம்ம எல்லாரும் நம்பியிருக்கிறோம். பெய்யக்கூடிய மழை நமக்கு பயனுள்ள மழையாக இருக்க வேண்டும், ஆபத்தில்லாத மழையாக இருக்க வேண்டும், நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய, செழிப்பை தரக்கூடிய மழையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆபத்தையோ, மிகப்பெரிய சிக்கலையோ, சிரமத்தையோ, பொருளாதார இழப்பையோ தரக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது. இப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. என்ன செய்யணும்? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது, மழை துளி நம்மில் விழ ஆரம்பித்த உடனேயே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை கற்றுத்தந்தார்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹதரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, கடுமையான காற்று வீசினால், அந்த மாதிரி மேகங்கள் எல்லாம் கருமேகங்கள் சூழ்ந்தால் ரசூலுல்லாவுடைய முகமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு விதமான பதட்டம் அவர்களுடைய முகத்தில் தெரியும். வேகமாக பள்ளிவாசலுக்கு போவாங்க, தொழுவதற்கு, திக்ர் செய்வதற்கு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு நாடுவாங்க. மழை எப்பொழுது பெய்யுமோ அந்த மழை பெஞ்ச பின்னாடி தான் அவங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தினுடைய ரேகையே தெரியும், மகிழ்ச்சியினுடைய அந்த பதட்டத்தினுடைய நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்லிட்டு, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கருமேகத்தை பார்த்தா, கடுமையான காற்று வீசக்கூடிய நிலையை பார்த்தா, நீங்கள் உங்களுடைய முகமே அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தெரியுதே, என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி கருமேகங்களின் மூலமாகவும் கடுமையான பலத்த காற்றின் மூலமாகவும் முன்னால் பல சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அழிவு என்னுடைய உம்மத்துக்கு வந்துருமோன்னு பயந்து தான் நான் அல்லாஹுவை நினைக்க, அவனை துதிக்க, அவனை திக்ர் செய்ய நான் ஒதுங்கினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, மழை துளி பூமியில் விழத் தொடங்கிவிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ரஹ்மா ரஹ்மா ரஹ்மாம்பாங்க. ஏன்னா மழை துளி என்பது அல்லாஹுடைய ரஹ்மத் தானே, மாற்று கருத்தே இல்லை. உலகத்தில் யாராலையும் தர முடியாது. அன்தும் அன்ஸல்துமூஹும் மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் வானிலிருந்து வரக்கூடிய மழை துளியை பார்க்கலையா? அந்த மழையின் மூலமாக பொட்டல் காடாக இருக்கக்கூடிய நிலத்தை நாம தானே உயிர்ப்பிக்கிறோம், அதை இறக்குறது நீங்களா அல்லது நானா அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறான் அல்லாஹ் நம்மள்கிட்ட. இப்போ உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அருளை, ரஹ்மத்தை. வேடிக்கையாக சொல்லுவாங்க, முல்லா இருக்கார முல்லா ஒரு நாள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தார். கடுமையான மழை பெய்யுது. மழையில் மக்கள் எல்லாம் அப்படி ஒதுங்கி, அதாவது நிழல் தரக்கூடிய இடத்துல, அதாவது மழை பெய்யாத இடத்துல ஒரு கட்டிடத்துக்கு கீழே அல்லது ஒரு கூரைக்கு கீழே ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ முல்லா சொன்னாராம்மா, என்னங்க இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். மழை பெய்யுதுலங்க அப்படின்னு. மழை பெய்யுதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்க இது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அல்லாஹ் தர்றான், உங்களுக்கு வேணாமா, நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க, இது என்ன இது கதையாக இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டாராம். உடனே எல்லா மக்களும் மழையில் நினைஞ்சி இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சாங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி மறுபடியும் மழை பெஞ்சுதான். மழை பெஞ்ச உடனே எல்லா மக்களும் மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. முல்லா மட்டும் ஒதுங்கி ஓரத்தில் நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? ஒரு கூரைக்கு கீழே அல்லது ஒரு பில்டிங் கீழே நிற்கிறாரு. இப்போ அன்னைக்கு பார்த்தவங்க கேட்க தான் செய்வாங்க, அன்னைக்கு எங்களை மட்டும் சொன்னீங்க முல்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு வேண்டாமா, ஒதுங்கி போகிறீங்கன்னு சொல்லி, இன்றைக்கி நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க, என்னங்க கதை இது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் முல்லாவை பார்த்து கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா, இப்படி தான் செய்வீங்களா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. முல்லா வேடிக்கையாக சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்க அது, அதை காலால் மிதிக்கலாமா? அல்லாஹ்வுடைய அருள் அது, அதை காலால் மிதிக்கக்கூடிய சூழல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன்னாரான். இப்போ இது வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ரஹ்மத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் மலைங்கிறது சும்மா ஒன்றும் தமிழில் சொல்லலை, அருள் மலை அப்படின்னு. உண்மையிலேயே அது அருள் தான். அப்போ அந்த அருளான மழையை பார்த்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மான் ரஹ்மான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ஹதீஸ் இருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான துவா ஓதுவாங்க. அந்த துவா தான் இன்றைக்கி நமக்கான பாடம். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, 3 வார்த்தைகளை உள்ளடக்கிய துவா. ஒவ்வொருவரும் இந்த மழை காலத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டிய உச்சபட்சமான மகிழ்ச்சியை தரக்கூடிய, நமக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மழையாக அது மாறுவதற்கு காரணமாகக்கூடிய துவா.
அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயன்மிக்கதாக ஆக்கி கொடுப்பாயாக, இந்த மழையை எங்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே மழை பெய்கிறது, அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ, இப்போ அவ்வளோ மழை பெஞ்சிருமோ இவ்வளோ மழை பெஞ்சிருமோ, எண்ணிக்கை இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு மழை பெய்யுமா நாளைக்கு மழை பெய்யுமா என்றெல்லாம் நினைக்காமல், மழையின் வருகை என்பது நம்முடைய கணிப்பில் இல்லை, அதை நாம் உள்வாங்கிக்கணும். நம்முடைய கணிப்பு எல்லாமே கணிப்பு தான். பல நேரங்களில் கணிப்பு பொய்யாகி போகும். ஏன்னா மழையின் வருகை என்பது அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஆ என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 5 விஷயத்தில் அல்லாஹ் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அந்த 5ல் 1 எப்போ மழை பெய்யணும், எங்கே மழை பெய்யணும், எவ்வளவு மழை பெய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் முடிவு செய்கிறான். எனவே அதை பார்த்து நம்ம நாமளே நம்மளுடைய நம்பிக்கையில் குறை ஏற்படுத்திக்க வேண்டாம். எனவே மழை பெய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்விட்ட நம்ம பொறுப்பை சாட்டுவோம், அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தரக்கூடிய மழை வேண்டும், மழை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, பூமியில் உயிரினங்கள் செழிப்பாக இருக்காது, உயிர் வாழ்வதற்கு உரிய ஜீவாதாரமே மழைதான், அந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கித்தா, இழப்பை தரக்கூடியதாக ஆக்கிவிடாது, நிந்தனையையும் கஷ்டத்தையும் வேதனையையும் தரக்கூடியதாக அந்த மழையை நீ ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற பொழுது நிச்சயமாக கிடைக்கிற மழை நமக்கு பயனுள்ளதாக கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். இந்த துவாவை அவசியம் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், கண்டிப்பாக பார்த்து ஓதி வாருங்கள். வரக்கூடிய மழையின் காலத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.